வேதத்தை கையில் எடுத்துக்கொள்வோம். எசேக்கியேல் 36 அதிகாரம் 36 வசனம். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். கர்த்தராகிய நான் நிர்மூலமானவைகளை கட்டுகிறேன் என்று பாழானதை பயிர்நிலமாக்குகிறேன். அப்பொழுது உங்களை சுற்றிலும் உள்ள மீதியான ஜாதிகள் அறிந்து கொள்ளும். கர்த்தராகிய நான் இதை சொன்னேன், இதை செய்வேன். அல்லேலூயா. உட்காருவோம். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் இந்த வருஷத்தினுடைய 2வது நாளில் கர்த்தருடைய பாதத்துக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் மிகுந்த அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆண்டவருடைய கிருபையினால் இந்த வருஷத்தை நம்ம சந்தித்தோம். முதல் மாதத்தை முடிச்சிட்டோம். 2வது மாதத்தில் கால் வைக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்தார். அந்த கிருபையின் தேவனுக்கு கொடாக்கொடி ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆண்டவர் போன வருஷம் இறுதி நாளில், போன வருஷம் கடைசி நாளில் ஆண்டவர் நமக்கு சொன்னது போல், நான் நடத்துவேன். எப்படி நடத்துவேன்னா, கொடுத்து நடத்த மாட்டேன், கூட இருந்து நடத்துவேன் அப்படின்னார். ஸோ கர்த்தர் எனக்கு கொடுத்து நடத்தினா கூட கொடுத்தது குறைஞ்சிரும், கொடுத்தது காலியாயிரும், அல்லது கொடுத்ததை மனுஷங்க யாராவது எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஆனால் அவர் கூட இருந்து நடத்துறது இருக்கு பாருங்க, அதுக்கு என உலகத்தில் வேற எதுவுமே இல்லை. ஆண்டவற்றை ஒவ்வொரு நாளும் நம்ம கேட்க வேண்டியது, ஆண்டவரே எனக்கு நீங்கள் கொடுத்துருக்குறீங்க, நான் கேட்டதையும் கொடுத்துருக்குறீங்க, கேளாத காரியங்களையும் கொடுத்துருக்குறீங்க. ஏதோ உங்கள்கிட்ட நான் நன்மையை வாங்கி சாப்பிட்டுட்டு போகிறதுக்காக நீங்கள் என்னை அழைக்கலை, நல்லபடியாக நான் வாழ்ந்துட்டு போகிறதுக்காக நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளலை. ஏதோ ஒரு காரியத்தை மனசில் வச்சு தான் நீங்கள் என்னை அழைச்சிருக்கிறீங்க. அந்த அழைப்பு நிமித்தம்தான் எனக்கு இவ்வளவு நீங்கள் செஞ்சுருக்கிறீங்க. நீங்கள் எனக்கு செஞ்சது அழைப்பு நிமித்தம், திட்டத்து நிமித்தம் எனக்கு நீங்கள் செஞ்சுருக்கிறீங்க. அதனால் ஒவ்வொரு நாளையும் நான் ஆரம்பிக்கும் போது எனக்கு கொடுத்து நடத்துங்க அப்படிங்கிறத விட என் கூட இருந்து நடத்துங்க ஆண்டவரே. கொடுத்து நடத்துனா கூட அதில் நான் பார்க்காத சந்தோஷத்தை நீங்கள் கூட இருந்து நடத்துறதில் நான் நிறைய பார்த்துருக்குறேன் ஆண்டவரே. அல்லேலூயா. எல்லா ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்க வேண்டியது, கூட இருந்து நடத்துங்க. அல்லேலூயா. வேறு எந்த காரியத்தையும் நம்ம 1000 தேவை இருக்கலாம். ஒரு நாள் விடியும் பொழுது அந்த தேவைகளை முன் வைக்காமல், எனக்கு தேவைகளிலும் முக்கிய தேவை நீங்கள் தான் ஆண்டவரே. அல்லேலூயா. மறுபடியும் வாசிக்கலாம். எசேக்கியேல் 36, 36. ஜாதிகள் அறிந்து கொள்வார்கள். கர்த்தராகிய நான் இதை சொன்னேன், இதை செய்வேன். அல்லேலூயா. ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இந்த வசனத்தில் 2 விதத்தில் 2 கோணத்தில் அவர்கள் காரியங்களை கர்த்தர் பேசியிருக்கிறார். அதனுடைய ஒரு காரியங்களை தான் கடந்த ஒரு மாதம் முழுவதும் நம்ம தியானிக்க கர்த்தர் நமக்கு அநேக வெளிச்சங்கள் அதில் நமக்கு கொடுத்தார். அதில் ஆண்டவர் சொல்லியிருக்கிற இன்னும் ஒரு காரியம் உண்டு. இந்த 2 காரியத்தையும் சொல்லுறதுக்கு முதலாக அங்கே நடந்த 2 விஷயம் என்னங்கிறத சொல்லியிருந்தேன். அவர்களை சிறைபிடிக்க வந்த நேபுகாத்நேச்சார் அந்த தேசத்தை சிறைபிடிக்கும் பொழுது அவன் 2 காரியம் பண்ணான். இந்த ஜனங்களை சிறைபிடித்து வெளியே கொண்டு வந்துட்டு அதில் நிறைய பேரை கொலை செய்தான். நிறைய பிள்ளைங்களை, குழந்தைகள், வயது முதிர்ந்தவர்கள்லாம் கொலை செய்தான். ஸோ மிஞ்சினவங்களை சிறைபிடிச்சான். அந்த தேசத்தில் அவன் செய்த 2 காரியம். ஒன்று, அவர்களுக்கு அதுவரை பலன் கொடுத்ததான அந்த நிலங்களை அவன் பாழாக்கி போட்டான். அந்த நிலங்கள் இனி பலன் கொடுக்க கூடாதபடிக்கு அந்த தேசத்தினுடைய எல்லா நிலங்களையும் அவன் பாழாக்கி போட்டான். அதனால தான் கர்த்தர் சொன்னார், பாழானது மா. இது முதல் காரியம். அவன் செய்த முதல் காரியத்துக்கு கர்த்தர் சொன்ன முதல் காரியம். 2வது ஒரு காரியம் செஞ்சான். அவர்கள் அதுவரைக்கு குடியிருந்ததான அவருடைய குடியிருப்பை அவன் இடித்து நிர்மூலமாக்கி போட்டான். அவங்க குடியிருந்தாங்களே, இப்போ ஒரு தேசம் சொன்னால் லேண்டு இருக்குது, அந்த லேண்டில் நம்ம குடியிருக்கிறதுக்கான வீடு இருக்குது. அவர்களுடைய லேண்டை
அவர்களுக்கு விளைச்சலை கொடுத்த, பலனை கொடுத்த அந்த அந்த லேண்டை, அந்த விவசாய நிலத்தை, பலன் கொடுத்ததை அவன் பாழாக்கி போட்டான். அதுக்கு தான் கர்த்தர் அந்த வார்த்தையை பயிர் நிலமாக்குவேன்னு சொன்னான். ரெண்டாவது, அவர்கள் குடியிருந்து, அவர்கள் கட்டின, அவர்கள் குடியிருந்த அவர்கள் வீடு, அவர்கள் குடியிருந்த அவர்களுடைய சொந்தமான காரியங்கள், ஆலயங்கள், அங்கே இருந்த அத்தனையும் அவன் உடைத்து இடித்து அவைகளை நிர்மூலமாக்கி போட்டான். அதற்குத்தான் கர்த்தர் சொல்லுகிறார். ரெண்டாவது, அவர் 2 காரியம் அவன் செய்ததுனால ஆண்டவர் இங்கே 2 காரியத்தை செய்கிறான். நிலங்களை பாழாக்கி போட்டான், குடியிருப்புகளை நிர்மூலமாக்கி போட்டான். எனவே ஆண்டவர் அவர்களுக்கு வாக்கு பண்ணும்போது அந்த 2ஐயும் கர்த்தர் என்ன செய்கிறார் சொல்லுகிறார். அவன் பாழாக்கின நிலத்தையும் நான் பயிர் நிலமாய் மாற்றுவேன், அவன் நிர்மூலமாக்கின உன்னுடைய வீட்டையும் நான் மறுபடியும் கட்டு வைப்பேன். அல்லேலூயா. உன் பிரச்சனை என்னவோ, பிரச்சனைக்கு தகுந்த பரிகாரத்தை தேவன் செய்கிறவர். பாதி செஞ்சு மீதி விடுகிறவர் அல்ல. என்னுடைய காரியம் எல்லாம் கர்த்தருக்கு தெரியும். நான் எந்த அளவுக்கு எனக்கு பாதிப்பு இருக்கு என்பது மனிதனுக்கு வெளிப்புறமாக இருக்கிற ஒரு ஓரம் மட்டும்தான் தெரிகிறது. ஆனால் கர்த்தர் ஒருவருக்கு மட்டும்தான் இந்த எல்லை துவங்கி அந்த எல்லை வரைக்கும் உங்கள் பாதிப்பு எவ்வளவு பெரியது என்பதை தேவன் அறிந்திருக்கிறார். மனிதர்கள் ஒரு ஓரத்தை மட்டும்தான் பார்க்கிறார்கள் உன் பாதிப்பினுடைய காரியத்தை. ஆனால் கர்த்தர் ஒருவர் மட்டும்தான் உன் பாதிப்பை முழுவதையும் ஆண்டவர் கண்ணோக்கி பார்க்கிறார். பாதிக்கப்பட்ட அத்தனை பகுதியும் தேவன் கண்ணோக்கி பார்க்கிறார். உன் வாழ்க்கையில எதெல்லாம் நிர்மூலமாக்கப்பட்டதோ அதெல்லாம் ஆண்டவர் பார்க்கிறார். எதெல்லாம் பாழாக்கப்பட்டதோ அதெல்லாம் கர்த்தர் பார்க்கிறார். ஸோ உன் பாதிப்பு எந்த அளவுக்கு இருக்குதோ அதை சரி செய்வதற்காகத்தான் கர்த்தர் முழுவதுமாய் பேசுகிறார். தேவன் பேசுவது ஒரு ஓரத்துக்காக, ஒரு குறிப்பிட்ட அளவுக்காக மட்டுமல்ல. நான் ஒரு பெரிய பிரச்சனையில் இருக்கிறேன், குறிப்பாக ஒரு மிகப்பெரிய ஒரு பொருளாதார நெருக்கடியில் இருக்கிறேன். மனுஷன் உதவி செய்கிறேன்ட்டு வர்றவன் என்னால் அவ்வளவு முடியாது, ஆனால் இதை நீங்கள் வச்சுக்கோங்கன்னு சொல்லி அவன் ஒரு ஓரத்தை மட்டும்தான் எனக்காக செய்து கொண்டு போகிறான். ஆனால் கர்த்தர் என்ன செய்கிறார் தெரியுமா? என்னுடைய ஒட்டுமொத்த பாதிப்புகளையும் ஒரே வசனத்தினால, ஒரே கிரியையினால, ஒரே அவருடைய அற்புதத்தினால முழுவதும் சரி பண்ணுகிற ஆண்டவர். இந்த 2வது மாதத்தின் முதல் நாளில் கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், மனிதன் ஒரு ஓரத்தை மட்டும்தான் உன் பாதிப்பை சரி பண்ணுவதற்கு முயற்சி பண்ணியிருப்பான். ஆனால் நீ ஆராதிக்கிற உன் தெய்வம், நீ விசுவாசிக்கிற உன் தேவன் உன் ஒட்டுமொத்த பாதிப்புகளையும் சரி பண்ணுகிறவர். உன் பாதிப்பு எந்த அளவுக்கு பெரியதோ, உன்னுடைய காயம் எந்த அளவுக்கு ஆழமானதோ, எந்த அளவுக்கு அதிகமானதோ அதை முழுவதும் சரி பண்ணக்கூடிய கர்த்தரின் கிருபை இந்த நாளிலே உனக்கு வெளிப்படுகிறது. அவரின் கிரியை உனக்கு வெளிப்படுகிறது. அவர் கிருபையும் வெளிப்படுது, அவர் கிரியையும் வெளிப்படுகிறது. அல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் 2 காரியத்தை இங்க சொல்லி இருக்கிறாரு. ஸோ நான் கூட வேற வசனத்தை யோசிச்சுட்டு இருக்கும்போது ஆண்டவர் இல்லை, இந்த வசனத்திலே ஜனங்களுக்கு சொல்ல வேண்டிய காரியம் உண்டு என்று ஆண்டவர் நடத்தினார். கவனிங்க, நிர்மூலமானது கட்டப்படும். உங்க வாழ்க்கையில நிர்மூலமாக்கப்பட்டது கட்டப்படும். என் ஆண்டவர் பாழானதை பயிர்நிலமாக்குகிறவர் மட்டுமல்ல, என் வெளிப்புற காரியத்தை மட்டும் சரி பண்ணுகிறவர் அல்ல, என் உட்புற காரியம் நிர்மூலமாக்கப்பட்டதையும் தேவன் கட்டி எழுப்புகிறவர். என் ஆண்டவர் யாருங்க? நிர்மூலமானதை கட்டுகிற தேவன். நான் ஆராதிக்கிற தேவன் நிர்மூலமாக்கப்பட்டதை கட்டி எழுப்புகிற தேவன். எவைகள் நிர்மூலமாக்கப்பட்டிருக்கோ உன் வாழ்க்கையில, சத்துரு எவைகளை நிர்மூலமாக்கி போட்டானோ, மனிதர்கள் எவைகளை நிர்மூலமாக்கி போட்டார்களோ, அல்லது உன் கூட இருந்தவர்களே உனக்கு எதிராக எழும்பி எவைகளை நிர்மூலமாக்கி போட்டார்களோ அவைகளை தேவன் மீண்டும் கட்டுவிக்கிற நாட்கள் வந்து கொண்டிருக்கிறது. விசுவாசிக்கிறவர்களுக்கு ஆண்டவருக்கு அல்லேலூயா. மனிதர்களை பொறுத்த வரையில கவனிங்க, ஆண்டவர் எதை பயிர் நிலமாக்குவார்னா பாழானதை பயிர் நிலமாக்குவார்.
என் ஆண்டவர் எதை கட்டுவார்னா நிர்மூலமாக்கப்பட்டது கட்டுவார், நிர்மூலமாக்கினதை கட்டுவார். மனிதர்களை பொறுத்த வரையில் ஏற்கனவே நல்லா இருக்கிறவனுக்கு இன்னும் அவனை நல்லா இருக்கிறதுக்கு ட்ரைனிங் கொடுக்கறது அவனால் முடியும். புரியலையா உங்களுக்கு? ஜெயிச்சவனை இன்னொரு இடத்துல கொண்டு போய் ஜெயிக்க வைக்க தான் மனுஷன் பிரயாசப்படுவான். இப்போ மிட்டமில் ஜெயிச்சிட்டான், அதனால அவனை ஃபைனலில் ஜெயிக்க வைக்கணும்னு சொல்லி முயற்சி எடுப்பாங்க. ஜோனலில் ஜெயிச்சிட்டான், அவனை ஃபைனலில் ஜெயிக்க வைக்கணும்னு சொல்லி அவனுக்கு வேண்டிய பயிற்சிகளை கொடுப்பாங்க. அப்போ மனிதர்கள் யாரை கரத்தில் எடுக்கிறாங்கன்னா ஜெயிச்சவனைத்தான் மறுபடியும் ஜெயிக்க வைக்க மனிதர்கள் விரும்புகிறாங்க. மனிதர்கள் அவர்களுக்கு உதவி செய்கிறார்கள், அவர்களை மனிதர்கள் கரத்தில் எடுக்கிறார்கள். தோற்றவனை ஓரங்கட்டி விடுகிறார்கள். ஆனால் என் ஆண்டவர் யார் தெரியுமா? தோற்றவனைத்தான் மறுபடியும் நிறுத்துவதற்காக, விழுந்தவனைத்தான் மறுபடியும் தூக்குவதற்காக, மறுபடியும் உயிர்ப்பிப்பதற்காக, மறுபடியும் கட்டுவதற்காக. கட்டினதை மறுபடியும் கட்டுவதற்கு மனிதன் விரும்புகிறான். ஆண்டவர் நிர்மூலமாக்கப்பட்டதை மறுபடியும் கட்டி எழுப்ப விரும்புகிறார். உன் வாழ்க்கையில எது நிர்மூலமாக்கப்பட்டதோ அவைகளை இந்த காலை நேரத்தில் தேவன் கட்ட விரும்புகிறார். ஹல்லேலூயா. என் ஆண்டவர் கட்டுகிற தேவன், கட்டி எழுப்புகிற தேவன். யார் முன்னால யார் நிர்மூலமாக்கி போட்டாங்களோ அவர்கள் முன்னால கர்த்தரின் கரம் அதை மறுபடியும் கட்டி எழுப்பி அதை அலங்கரித்து ஆர்ப்பரிப்பின் சத்தம் அதற்குள்ளிருந்து வெளியே வரும்படி தேவன் செயல்பட போகிறார். நிர்மூலமாக்கப்பட்டது நிமித்தம் உள்ளே புலம்பலின் சத்தம், உள்ளே அழுகையின் சத்தம், உள்ளே கூக்குரலின் சத்தம் இதுவரைக்கு காதுல கேட்டுக்கொண்டிருக்கிறது. நன்றாய் கவனிங்கள். அந்த நிர்மூலமாக்கப்பட்டது மறுபடியும் கர்த்தரின் கரத்தினால அது மறுபடியும் கட்டப்படும் பொழுது, கட்டி எழுப்பப்படும் பொழுது, அல்லேலூயா, உங்க வாழ்க்கையோ குடும்பமோ தொழிலோ எதிர்காலமோ ஆவிக்குரிய காரியமோ ஊழியமோ எது நிர்மூலமாக்கப்பட்டதோ அதன் நிமித்தம் கூக்குரலும் புலம்பலும் மட்டும்தான் இதுவரைக்கும் நம்ம கேட்டுக்கொண்டிருந்தோம். ஆனால் தெய்வம் அதை மறுபடியும் எடுப்பித்து கட்டும் பொழுது உள்ளே ஆராதனை சத்தமோ ஆர்ப்பரிப்பின் சத்தமோ. ஒரு வார்த்தை சொல்லுகிறேன், இதுவரைக்கும் புலம்பலின் சத்தத்தை தாமோ வீட்டில இருந்து எல்லாரும் கேட்டிருக்கிறாங்க. இனி ஆராதனை சத்தம் தொனிக்கும், ஆர்ப்பரிப்பின் சத்தம் தொனிக்கும், கர்த்தரின் துதியின் சத்தம் தொனிக்கும். வேதத்தில் கர்த்தர் 3 பேர் வாழ்க்கையை கட்டுவதற்கு வாய்ப்பில்லாதவர்கள், பின்னணியம் இல்லாதவர்கள், சாத்தியம் இல்லாதவர்கள், முற்றிலும் எல்லாம் முடிந்து போன நிலைமையில் உள்ளவர்களை 3 பேருடைய காரியங்களை கர்த்தர் கட்டி எழுப்பியிருக்கிறார். 3 பெண்களுடைய காரியங்களை கர்த்தர் கட்டி எழுப்பியிருக்கிறார். அதை வேகமாக சொல்லிவிட்டு இஸ்ரவேலர்கள் வாழ்க்கையில் எது நிர்மூலமாக்கப்பட்டது அதை கர்த்தர் எப்படி மறுபடியும் கட்டினார் என்பதையும் வேகமாய் நம்ம கவனிக்கலாம். முதல் காரியம், வேதத்தில் 3 பெண்கள் காரியங்கள் கட்டப்பட்டிருக்கிறது. திரும்ப அது நிர்மூலமாக்கப்பட்டது. இங்கே சொல்லப்படுகிறது, கவனிங்க, வித்தியாசத்தை புரிஞ்சுக்கோங்க. ஒரு புதுசாக இடம் வாங்கி புதுசாக அதில் ஒரு ஜெபம் பண்ணி புதுசாக ஒரு வீடு கட்டுவோம்ல, அதை குறித்து ஆண்டவர் சொல்லவில்லை. புதிதாக செய்யப்படுகிற காரியத்தை தேவன் சொல்லவில்லை. ஏற்கனவே நல்ல நிலைமையில் இருந்து நிர்மூலமாக்கப்பட்ட காரியத்தை மறுபடியும் தேவன் அதை கட்டுவேன் என்கிறத குறித்து தான். ஏற்கனவே கட்டப்பட்டது அது உடைஞ்சு இடிஞ்சு நாலா பக்கமும் அகோரமா இருக்கு, அதைத்தான் திரும்பவும் நான் கட்டுவேன். அதை நிர்மூலமாக்கப்பட்டதைத்தான் திரும்பவும் கட்டுவேன் கர்த்தர் சொல்றார். கவனிங்க, தன் சொந்த தேசத்துல அவளுடைய வாழ்க்கை இடிக்கப்பட்டது. தன் சொந்த தேசத்துல, தன் பிறந்த நாட்டுல, அந்த மோவாப் தேசத்துல, தன் பிறந்த நாடு, தன் சொந்த நாடு, அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைச்சதுன்னு நினைச்சா, தன் சொந்த தேசத்துல, சொந்த நாட்டுல, சொந்த இடத்துல அவளுடைய வாழ்க்கை நிர்மூலமாக்கப்பட்டது, உடைக்கப்பட்டது, இடிக்கப்பட்டது. யாரு? ரூத். ஆனா உன் சொந்த தேசத்துல உன் வாழ்க்கை உடைக்கப்பட்டது. ஆனா அவ கால் வச்சு வந்த தேசம் இருக்கு பாருங்க,
அந்த தேசத்துல மறுபடியும் அவள் வாழ்க்கையை கர்த்தர் கட்டி எழுப்பினார். மறுபடியும் சொல்றேன், அவ சொந்த தேசத்துல அவ வாழ்க்கை உடைக்கப்பட்டு நிர்மூலமாக்கப்பட்டது. ஆனா அவள் பிரயாணப்பட்டு ஒரு எல்லையை தாண்டி அவள் கால் வச்சு அவள் உள்ளே பிரவேசித்த ஒரு தேசம் இருக்கு பாருங்க. அந்த பட்டணத்துல அவள் வாழ்க்கையை கர்த்தர் மறுபடியும் நிர்மூலமாக்கப்பட்டவளாய் பெத்லகேமுக்குள் வந்தாள். நிர்மூலமாக்கப்பட்டவளாய் கர்த்தரின் எல்லைக்குள்ள வந்தாள். நிர்மூலமாக்கப்பட்டவளாய் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளுக்குள் வந்தாள். என் ஆண்டவருடைய எல்லைக்கே ஒரு தனி விசேஷம் உண்டு. செட்டையினுடைய அந்த நிறைவுக்கே ஒரு தனி விசேஷம் உண்டு. கர்த்தரின் சமூகத்துக்கு ஒரு விசேஷம் உண்டு. அவர் சமூகத்துக்கு எந்த சாதியான் வந்தாலும் சரி, மோவாப் வந்தாலும் சரி, கானானிய வந்தாலும் சரி, யார் வந்தாலும் சரி, அவர் சமூகத்துக்கு வந்து விட்டாள். அவர் எல்லைக்கு வந்து விட்டாள். அவர் பிள்ளையாய் மாறிவிட்டாள். பெத்லகேமுக்கு வந்து விட்டாள். எத்தனை வருஷமாய் நிர்மூலமாக்கப்பட்டிருந்தாலும் அது கட்டப்படும், அது கட்டப்படும், அது கட்டப்படும். மோவாப்பில் இடிக்கப்பட்ட வாழ்வு பெத்லகேமில் கட்டப்பட்டது. மோவாப்பில் நிர்மூலமாக்கப்பட்ட அவளுடைய வாழ்க்கை கர்த்தர் பெத்லகேமில் அதை மறுபடியும் கட்டி எழுப்பினார். அல்லேலூயா. உன் சொந்த முயற்சினால, உன் சொந்த பிரயாசத்தினால, உங்க சொந்த காரியத்தினால ஆமென் நீங்கள் எடுத்து நிறுத்தின அத்தனையும் நிர்மூலமாக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் நீங்க வந்த இடம் இந்த தேவ சமூகமா இருக்கிறபடியினால, அவர் எல்லைக்குள்ள அவர் பிள்ளையா வந்ததுனால உன் சொந்த இடத்துல சொந்த காரியத்துல அத்தனையும் தோற்று போய் நிர்மூலமாக்கப்பட்டிருக்குது. ஆனா உன்னை ஒருவர் விலை கொடுத்து உன்னை தனக்கு சொந்தமாய் வாங்கின இந்த தெய்வம் இருக்கிறார் பாரு, அவர் மறுபடியும் அதை மீண்டும் கட்டி எழுப்ப அவர் உண்மை உள்ளவர். மோவாபில் இடிக்கப்பட்ட உன் காரியம், உலகத்தில் இடிக்கப்பட்ட உன் காரியம் கர்த்தரின் எல்லைக்குள்ள பெத்லகேமில் கர்த்தரின் ஆலயத்தில் அவர் சமூகத்தில் மறுபடியும் அது கட்டி எழுப்பப்படும். அல்லேலூயா. ஆமென் சொல்றீங்களா? சொந்த தேசம் எனக்கு கை கொடுக்காது, சொந்தம் கை கொடுக்காது. என்னுடைய சொந்த முயற்சி, இந்த சொந்தம் வருது பாருங்க, இது எதுவுமே எனக்கு கை கொடுக்காது. என்னை ஒருவர் சொந்தமாக்கினார் பாருங்க, அவர் மட்டும்தான் என்னை கட்டி எழுப்ப உண்மை உள்ளவர். இரண்டாவது, ஒரு பெண் எந்த பின்னணியும் இல்லாதவள், சிறு வயதிலிருந்து பெற்றோரை இழந்தவள், சிறு வயதிலிருந்து அடுத்த நேர சாப்பாட்டு கூட வழி இல்லாதவள். அவளை வளர்க்கிறவன் அந்த கேட்டில் நின்று அவனுக்கு எடுபிடி வேலை கொடுத்தா அன்னைக்கு சாப்பாடு கிடைக்கும். யார் அது? எஸ்தர். அவளுக்கு எந்த பின்னணியும் இல்லை, எந்த சப்போர்ட்டும் இல்லை. நான் வாழ்க்கையில் எழும்பு வேணாங்கிறது அவ கனவுல கூட நினைச்சு பார்க்கல, ஒருபோதும் அவள் சிந்திச்சு பார்க்கல. ஆனா அவள் நினைச்சு பார்க்கல, ஆனா அவள் நினைச்சு பார்க்காத ஒரு ஸ்தானத்தில் அவளை உட்கார வச்சு கர்த்தர் அவளுக்கு ஒரு புதிய வாழ்க்கையை தேவன் கட்டி எழுப்பினார். அல்லேலூயா. இன்னும் சொல்ல போனால் அவ யூத பெண், அவ சொந்த நாட்டிலிருந்து இந்த இடத்துக்கு, இந்த சூசான் அரண்மனைக்கு அடிமையாய் கொண்டு வரப்பட்டு திரும்ப போவதற்கு வழி இல்லாம, அழைச்சிட்டு போறதுக்கு வழி இல்லாம, போக்கிடம் இல்லாதவன் சொல்லுவாங்க பாருங்க, அப்படிப்பட்டவ தான் அவ. போக்கிடம் இல்லாம, வழிகாட்டுவதற்கு ஆள் இல்லாம, அவன் இருக்கிற இடத்திலேயே உயிர் பிழைச்சா போதும் அப்படிங்கிற அளவுல வாழ்ந்து கொண்டிருந்தவள். ஸோ அவ வாழ்க்கையும் கிட்டத்தட்ட நிர்மூலமாக்கப்பட்ட ஒரு பெண். ஆனா அவளுக்கு ஒரு வாழ்வை கொடுத்து அவள் வாழ்க்கையை தெய்வம் கட்டி எழுப்பினாரு. பின்னணியம் இல்லாத அவளுக்கு எல்லாருக்கும் முன்னால தேவன் அவள் வாழ்வை கட்டி எழுப்பினார். மறைவா கட்டி எழுப்பல, 127 தேசம் பார்க்கக்கூடிய அளவுக்கு அவள் வாழ்க்கையை கர்த்தர் கட்டி எழுப்பினார். 127 தேசத்துக்கு மையமாக அவள் வாழ்க்கையை கர்த்தர் கட்டி எழுப்பினார். உங்களுக்கோ உங்க பிள்ளைகளுக்கோ எந்த பின்னணியும் இல்லாம இருக்கலாம், இருக்கணும்னு அவசியம் இல்லை.
கர்த்தர் கட்டி எழுப்பும் பொழுது உன் வாழ்க்கைய குடும்பத்தை மறைவாக அல்லேலூயா எங்கேயோ ஓரத்துல கட்டி எழுப்ப மாட்டாரு. அத்தனை பேரும் பார்க்கத்தக்க அளவில் தேவன் உன் காரியத்தை கட்டி இன்னும் ஒரு வார்த்தையை சொல்லுறேன், எல்லாரும் பார்க்கத்தக்க அளவில் உன் காரியம் நிர்மூலமாக்கப்பட்டது. அதனால எல்லாரும் பார்க்கத்தக்க அளவில் கர்த்தர் அதை கட்டி எழுப்ப உண்மை உள்ள தேவன். மூன்றாவது, ஒரு பெண் தன்னை குறித்து தனக்கே நம்பிக்கை இல்லை. அவளுக்கு தனக்கே நம்பிக்கை இல்லை. தன் சரீரம் செத்து போனதுனால இனி என்னால் என் குடும்பம் கட்டப்பட வாய்ப்பு இல்லை என்று அடிமை பெண்ணுடைய உதவியை சார்ந்து கொள்கிறாள். யார் அவள்? சாராள். அவள் சாராள் சொல்ற ஒரு வார்த்தை தான் ஆவியானவர் எனக்கு நினைப்பூட்டினார். ஆதியாகமம் 16:2 சாராய் ஆபிரகாமை நோக்கி, கற்பத்தை அடைத்திருக்கிறார், என் அடிமை பெண்ணோட சேரும், ஒருவேளை அவளால் என் வீடு கட்டப்படும் என்றால் சொல்றா. என் வீடு இப்போ எல்லாமே இருக்க வேண்டியது இல்லை. அப்போ எல்லாரும் பார்வையிலும் அது நிர்மூலமாக்கப்பட்ட நிலைமை. ஐயா நல்லா கவனிங்க ஐயா, உடைக்கப்பட்ட மட்டும்தான் அது நிர்மூலமாக்கப்பட்டது அன்று நம்ம நினைக்க முடியாது. இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஆசீர்வாதம் என் வாழ்க்கையில் இல்லாவிட்டாலும் அது நிர்மூலமாக்கப்பட்ட அனுபவம் தான். புரியுதா? இப்போ இவளை பொறுத்த வரையில என்ன நடந்தது தெரியுமா? அவளுக்கு எல்லாம் இருக்க வேண்டிய ஒன்று இல்லை. எல்லாருக்கும் ஈஸியாக கிடைக்கி. ஆனால் இவ 25 வருஷம் ஆகி இவளுக்கு கிடைக்கல. கிட்டத்தட்ட 100 வயசு அவளுக்கு, அப்போ கூட கிடைக்கல. அப்படி இருக்குதா உங்களுக்கு? எல்லாருக்கும் ஈஸியாக கிடைக்கிற காரியம் நான் எவ்வளவு போராடி எனக்கு கிடைக்க மாட்டேங்குது. எல்லாருக்கும் ஒரே ஜபத்தில் கிடைக்கிற காரியம் எனக்கு இதுக்கு மேலே ஜெபிக்கவாங்கிற அந்த அளவுக்கு சோர்வு வந்துருச்சு. அப்போ கூட எனக்கு கிடைக்க மாட்டேங்குது. அப்படிங்கிற இடத்துல யாரும் இருக்கிறீங்களா? இப்போ அவ ஒரு முடிவுக்கு வந்துட்டா, இனி நம்மளால வாய்ப்பு இல்லை, இனி என்னால் என் குடும்பம் கட்டப்பட முடியாது, இனி என்னால் என் வீடு கட்டப்பட வாய்ப்பு இல்லை. இது எவ்வளோ பயங்கரமான வழி தெரியுமா? இப்போ இது இவன் நினைக்கிறான்னு நம்ம நினைக்கிறோம், இவன் மட்டும் நினைக்கல, சுற்றி இருக்கிறவங்களாம் சொல்லியிருப்பாங்க. பிரச்சனை ஆபிரகாமுக்கு இல்லை, பிரச்சனை சாராளுக்கு தான். ஏன்னா குழந்தை பிறந்துச்சே ஆகார்ட்ட. அப்போ பிரச்சனை ஆபிரகாமுட்ட இல்லை, பிரச்சனை யாருக்கு தான்? சாராளுக்கு தான். அப்போ சுற்றி உள்ளவங்களாம் என்ன சொல்லியிருப்பாங்க? ஒன்னால தான் இந்த வீடு இதுவரைக்கும் கட்டப்படலை, ஒன்னால தான் இந்த குடும்பம் இதுவரைக்கும் கட்டப்படலை, உன் நிமித்தம்தான் இந்த காரியம் இதுவரைக்கும் நடக்கல, உன் செயல், உன்னுடைய அவலட்சணம், உன்னுடைய புத்தியினம், உன்னுடைய இயலாமை, உன்னுடைய முடியாமை, உன்னுடைய திறமையற்ற செயல், உன்னாலதான் என்னைக்கோ ஆயிருக்க வேண்டிய காரியம் என்ன செஞ்சு வந்தையோ உன்னால இதுவரைக்கும் அது நடக்கல. அப்படி ஒரு பழிச்சொல் உங்க தலை மேல விழுந்திருக்கா? அப்படி ஒரு பழிச்சொல் உங்க மேல சாட்டப்பட்டிருக்கா? என்னைக்கோ நடந்திருக்க வேண்டிய காரியம் ஒன்னாலதான் நடக்கல, ஒன்னாலதான் கட்டப்படலை, ஒன்னாலதான் இதுவரைக்கும் இது நடக்கவே இல்லை அப்படின்னு இந்த வார்த்தையை நீங்க கேட்டிருக்கிறீங்களா? கேட்டு சோர்ந்து போய் வந்திருக்கிறீங்களா? ஐயா, கர்த்தர் நல்லவர் என்று நான் அறிந்தபடினால தைரியமா சொல்கிறேன். என் ஆண்டவர் யார் தெரியுமா? என் கர்த்தர் யார் தெரியுமா? நிர்மூலமானவைகளை கட்டுகிற தேவன். அது சாராளுடைய வாழ்க்கையில் அவ சொல்றா, என்னால இனிமே வாய்ப்பு இல்லை, அதனால ஒருவேளை அவளாலே கட்டப்படுமா அப்படின்னு அவ தன் வேதனையை உள்ளே வைத்து கொண்டு அவ விரும்பி அந்த செயலை செய்யலை. ஐயா, எந்த மனுஷி அப்படி செய்வா? எந்த ஒரு மனைவி இந்த காரியத்தை செய்வா? விரும்பி அவ செய்யல. தன் மேல் சொல்லப்பட்ட பழி சொல்ல தாங்க முடியாததுனால இருதயத்தை கல்லாக்கி கொண்டு அந்த முடிவெடுத்தா. வேற எந்த ஒரு சகோதரி, எந்த ஒரு பெண் இந்த முடிவெடுப்பா? யோசிச்சு பாருங்க. பைபிள்ல வேற யாராவது இந்த முடிவு எடுத்திருக்கிறாங்களா? யோசிச்சு பாருங்க. இருதயத்தை கல்லாக்கி, ஏன்னா என்னால இது நடக்கல, நான் தான் காரணம், இந்த ஆசீர்வாதம் வராததுக்கு காரணம் நான் தான், இந்த பழிச்சொல்லு எனக்கு மட்டும் குத்தல, சுத்தி இருக்கிற அத்தனை பேர் என்னை குத்துறாங்க, இதை தாங்க முடியாம என் வீடு நிர்மூலமாக்கப்பட்டு உடைக்கப்பட்டுன்னு அழுது கொண்டிருந்த கர்த்தர் சாராளுக்கு ஒரு காரியத்தை சொல்ல செய்யறதுக்கு முன்னால அவர் சொன்ன வார்த்தை தான் பியூட்டி. அதுதான் பியூட்டிஃபுல், அதுதான் உயிர்ப்பிக்கிற வார்த்தை. 17:16 கவுனிங்க, 15 இருந்து வாசிங்க. ஆதியாகமம் 17:15 இருந்து வாசிங்க. பின்னும் தேவன் ஆபிரகாமை நோக்கி, உன் மனைவி சாராயை இனி சாரா என்று அழையாதிருப்பாயாக
செய்வாயாக. சாராள் என்பது அவளுக்கு பேரா இருக்கும். நான் அவளை ஆசீர்வதித்து, அடுத்த வார்த்தை எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, அவளாலே உனக்கு ஒரு குமாரனை. கேட்கல, அவளாலே உனக்கு ஒரு குமாரனை. இன்னும் எல்லாரும் சொல்லல. அவளாலே உனக்கு ஒரு குமாரனை. அவளுக்குள்ள என்ன ஓடுச்சு, உலகம் என்ன சொல்லுச்சு, ஒன்னாலதான் இந்த வீடு இதுவரைக்கும் கட்டப்படல, ஒன்னாலதான் இந்த ஆசீர்வாதம் வரலன்னு சொல்லுது. அவ மேல எந்த பழிச்சொல் தொங்கினதோ அந்த பழிச்சொல்ல தேவன் வேரோடு பிடுங்கி எறியும்படி இப்ப கர்த்தர் சொல்றாரு, அவளாலே அந்த வீடு கட்டப்படும், அவளாலே அந்த ஆசீர்வாதம் வரும், அவளாலே அந்த நன்மை வரும். யாரால வர வாய்ப்பில்லைன்னு எல்லாரும் சொன்னாங்களோ, ஆனா கர்த்தர் சொன்னாரு, அவளாலே அவளாலே. ஐயா, உங்களாலே அந்த நன்மை வரும், உங்கள் மூலம் அந்த ஆசீர்வாதம் வரும். ஊர் உலகம் சொன்னது இந்த ஆசீர்வாதம் வராததுக்கு காரணம் நீதான், இந்த நிலைமைக்கு இப்ப உடைஞ்சு போனதுக்கு காரணம் நீதான், ஒன்னாலதான் இந்த தீமை நடந்துச்சுன்னு சொல்றாங்க. கர்த்தர் சொல்றாரு, ஒன்னாலதான் இந்த நன்மை நடக்க போகுது, ஒன்னாலதான் இந்த வீடு கட்டப்பட போகுது, ஒன்னாலதான் இந்த ஆசீர்வாதம் வரப்போகுது. நீ எந்த இடத்துல அந்த வார்த்தையை கேட்டையோ அதே இடத்துல இந்த வார்த்தையை கர்த்தர் கேட்க வைக்க போகிறார். இந்த நாட்களில் கர்த்தர் அதை செய்ய போகிறார். ஹல்லேலூயா. சாராள் என்ன வார்த்தையை யூஸ் பண்ணாலோ அதே வார்த்தையை கர்த்தர் யூஸ் பண்றாரு. சாரா யூஸ் பண்ணது, ஒருவேளை அவளாலே என்னால முடியல, அவளாலே. உன் மேல இருக்கிற அழைப்பு, உன் மேல இருக்கிற அபிஷேகம், உன் மேல இருக்கிற கிருபை, உன் மேல இருக்கிற திட்டம் காலம் தாமதமாகலாம், ஆனா அது ஒன்னாலதான் நடக்கும், அது ஓ மூலதான் நடக்கும். உன்னை கொண்டுதான் செய்வாரு, உன்னை கொண்டு மட்டும்தான் கர்த்தர் செய்வார். ஆண்டவர் அதே வார்த்தை தூக்கி இவன் மேல போட்டார். நீ அவன் மேலையா போடுற? அழைப்பு ஓ மேல இருக்கு, அபிஷேகம் ஓ மேல இருக்கு, கிருபை ஓ மேல இருக்கு. ஐயா, டூப்ளிகேட் ஜெராக்ஸ் எல்லாத்துக்கும் ஜெராக்ஸ் எடுத்துடலாம், எல்லாத்துக்கும் ஜெராக்ஸ் எடுத்துடலாம். ஒரிஜினல் மாதிரியே கூட சில ஜெராக்ஸ் இருக்கு. ஆனா அழைப்பையும் அபிஷேகத்தையும் கிருபையும் ஜெராக்ஸ் எடுக்க முடியாது, காப்பி பண்ண முடியாது. அது கர்த்தர் வைக்கிறது. கர்த்தர் என் மேல வச்ச அழைப்பு, அபிஷேகம், கிருபை அது எனக்கு மட்டும்தான், என் மூலம் மட்டும்தான் அது நிறைவேறும். உங்க மேல வச்ச கிருபை, அழைப்பு, அபிஷேகம் அது உங்க மூலம் மட்டும்தான் கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. உங்களால எது உடைஞ்சதுன்னு ஆட்கள் சொல்றாங்களோ, கர்த்தர் உங்களால அது கட்டப்படும் சொல்றார். உங்களால அது கட்டப்படும், ஓ மூலம் அது கட்டப்படும். என் ஆண்ட ஓ மூலம் கர்த்தர் அதை கட்டி எழுப்புவார். ஆமென் சொல்றீங்களா? தேவன் செய்வார். ஏன்னா என் ஆண்டவர் நிர்மூலமானதை கட்டுகிற தேவன். ஆமென் சொல்றீங்களா? உங்க காரியம் உங்க கண்ணு முன்னால எதெல்லாம் நிர்மூலமாக இருக்குதோ, பிறர் கண்ணு முன்னால எதெல்லாம் நிர்மூலமாக இருக்குதோ அத்தனையும் கட்டப்படும். உங்களை உற்சாகப்படுத்த சொல்லலை, 100% ஆவியில சொல்றேன். இது கர்த்தர் திட்டம் பண்ணின வார்த்தை. கட்டி எழுப்புவார் தேவன். கண்களை மூடுவோமா, முழங்கால் படிடுவோமா, ஜெபம் பண்ணுங்க. உங்க வாழ்க்கையில எது நிர்மூலமாக்கப்பட்டதோ அதை தேவன் கட்டி எழுப்புவார். உங்க தலை மேல தொங்குது பாருங்க ஒரு பழிச்சொல், அதை மாற்றும்படி தேவன் அதை கட்டுவார், 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 கட்டுவார். முடிஞ்சு போன காரியம் அல்ல ஆபிரகாம் காரியம். உங்க காரியம் அது முடிஞ்சு போச்சுன்னு நீங்க நினைக்கிறீங்க. ஆனா ஆபிரகாம் சாராள் காரியம் மடிஞ்சு போன காரியம், மடிஞ்சு அடக்கம் பண்ணப்பட்ட காரியம். செத்து போச்சுன்னு சொல்றாங்களே, மடிஞ்சு போன காரியம்.
மடிஞ்சு போனதையே மறுபடியும் அதை மறுரூபப்படுத்தி அதை கட்டி எழுப்புவார்னா, முடிஞ்சிருக்குன்னு சொல்ற உங்க காரியத்தையும் தேவன் மறுபடியும் கட்டி எழுப்புவது உண்மை. கட்டுவது கர்த்தர். அவர் கட்டினால் அதை யாரும் தடுக்க முடியாது. அவர் வார்த்தையினால கட்டுவார், கிருபையினால கட்டுவார், தம் கரத்தினால கட்டுவார். தகப்பனே, இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம். உங்க சமூகத்தில் கூட்டி சேர்த்த தயவுக்காக, இந்த நாளை உங்க சமூகத்தில் ஆராதித்து வசனத்தை கேட்டு ஆரம்பிக்க கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். வந்த பிள்ளைகளை ஆசீர்வதியும். கிருபை தொடர்ந்து நடத்தட்டும். கூட இருந்து நடத்துங்கப்பா. உங்க கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். மகிமைப்படுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே.